ஹலோ கைஸ், நிறைய பேர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோவில் நம்ம என்ன சம் பார்க்க போகிறோன்னா எக்ஸசைஸ் 4 தான் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 12.94. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 31 டிசம்பர் 2018 அன்னைக்கான பாண்டியன் பேங்க் லிமிட்டடோட பில்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டேட் ஆஃப் பில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பில்லோட அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம எத்தனை மாதத்தில் பில்லை வந்து திருப்பி பே பண்ணணும் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு டிஸ்கவுண்ட் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. நவம்பர் 11 50,000 பில்லோட அமௌண்ட்டு. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு டைம் பீரியட் வந்து 4 months கொடுத்துருக்காங்க. டிஸ்கவுண்ட் ரேட் வந்து 6%. நெக்ஸ்ட்டு பில் வந்து நவம்பர் 16 அன்னைக்கு வாங்கியிருக்கோம். அமௌண்ட் வந்து 60,000. டைம் பீரியட் வந்து 3 months. நெக்ஸ்ட்டு டிஸ்கவுண்ட் ரேட் வந்து 5. நெக்ஸ்ட்டு பில் வந்து நவம்பர் 7 அன்னைக்கு வாங்கியிருக்கோம். ருபீஸ் வந்து 40,000. எவ்வளோ மந்த்ஸ் டைம் பீரியட்னா 4 months. டிஸ்கவுண்ட் ரேட் வந்து 5.5%. நம்மள வந்து ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டடை கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்க. சம்குள்ள போகலாமா? இதோட ஃபார்மேட் வந்து டேட் ஆஃப் பில் எப்போ வந்து நம்ம பில் வாங்கணுன்றது, டேட் ஆஃப் மெச்சூரிட்டி எப்போ வந்து நம்ம பில்லை கட்டி முடிக்கணுன்றது, நம்பர் ஆஃப் டேஸ் அவே ஃப்ரம் 31/12/2018 31/12/2018க்கு அப்புறமா நம்மளுக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது பில்லை கட்டுறதுக்கு அப்படின்ற டேஸு. நெக்ஸ்ட்டு டிஸ்கவுண்ட் ரேட் வந்து நம்மளுக்கு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. அமௌண்ட் ஆஃப் பில்லையும் நம்மளுக்கு வந்து கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. டிஸ்கவுண்ட் ஃபார் டேஸ் ஆஃப்டர் 31/12/18 இந்த 31/12/2018க்கு அப்புறமா நம்மளுக்கு எவ்வளோ வந்து டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அமௌண்ட்டு. ஃபஸ்ட்டு டேட் ஆஃப் பில். டேட் ஆஃப் பில் வந்து நவம்பர் 11. நம்மளுக்கு எவ்வளோ மந்த்ஸ் வந்து டைம் பீரியட் கொடுத்துருக்காங்கன்னா 4 months. நவம்பருக்கு அப்புறம் டிசம்பர், ஜான்வரி, ஃபெப்ரவரி, மார்ச். ஸோ மார்ச் 3 days வந்து நம்மளுக்கு கிரேஸ் டேஸா. ஸோ 11க்கு அப்புறமா 12, 13, 14. ஸோ 14. நெக்ஸ்ட்டு வந்து 31/12/2018க்கு அப்புறமா எவ்வளோ டேஸ் இருக்குதுன்னு கேல்குலேட் பண்ணணும். ஒர்க்கிங் நோட்ஸு. இப்போ வந்து 31/12/2018க்கு அப்புறம் நம்ம பில்லை வந்து எப்போ கட்ட போகிறோம்? மார்ச் 14 அன்னைக்கு கட்ட போகிறோமா? அப்போது டிசம்பருக்கு அப்புறம் ஜான்வரி இருக்கா? ஜான்வரியில் எவ்வளோ டேஸ் இருக்குது? 31 days. ப்ளஸ் ஃபெப்ரவரியில் எவ்வளோ டேஸ் இருக்குது? இது வந்து லீப் இயர் கிடையாது. ஸோ 28 days தான். ப்ளஸ் ஃபெப்ரவரிக்கு அப்புறம் மார்ச் தான் நம்ம பில்லை கட்ட போகிறோம். எத்தனை நாள் மார்ச்சில் இருக்குன்னா நம்மளுக்கு 14 days இருக்குது. இதை மூணுத்தையும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 73 days இருக்குது. ஸோ இதை அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 73. டிஸ்கவுண்ட் ரேட் வந்து கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க 6%. அமௌண்ட் ஆஃப் பில்லையும் கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. எவ்வளோனா 50,000. நெக்ஸ்ட்டு பில்லோட டேட் வந்து நவம்பர் 16. இதுக்கு வந்து 3 months டைம் பீரியட் கொடுத்துருந்தாங்களா. நவம்பருக்கு அப்புறம் டிசம்பர், ஜான்வரி, ஃபெப்ரவரி. ஸோ ஃபெப்ரவரி 16 3 days வந்து நம்மளுக்கு கிரேஸ் டேஸா. 16க்கு அப்புறம் 17, 18, 19. ஸோ ஃபெப்ரவரி 19 வந்து நம்ம பில்லை பே பண்ணணும். எவ்வளோ டேஸ் இருக்குதுன்னு கேல்குலேட் பண்ணலாம். இப்போ ஜான்வரி, டிசம்பர் வந்து நம்மளுக்கு இயர் முடியுது. டிசம்பருக்கு அப்புறம் ஜான்வரியில் 31 days. ஃபெப்ரவரியிலே நம்ம வந்து பில் கட்ட போகிறோம். இந்த பில்லை எவ்வளோ டேஸ் இருக்குன்னா 19 days இருக்குது ஃபெப்ரவரியில். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து 50 days. இதை எடுத்துகிட்டு போய் அங்கே சப்ஸ்டியூட் பண்ண எவ்வளோ டேஸ்னால் 50 days. நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ரேட்டு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க 5%. நெக்ஸ்ட்டு பில்லோட அமௌண்ட்டையும் கொடுத்துட்டாங்க 60,000. நெக்ஸ்ட்டு பில்லோட டேட் வந்து நவம்பர் 7. இதோட டைம் பீரியட் எவ்வளோ மந்த்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா 4 months கொடுத்துருந்தாங்களா. நவம்பருக்கு அப்புறம் டிசம்பர், ஜான்வரி, ஃபெப்ரவரி, மார்ச். ஸோ மார்ச் 3 days வந்து நம்மளுக்கு கிரேஸ் டேஸ். 7க்கு அப்புறம் 8, 9, 10. ஸோ மார்ச் 10 நம்ம வந்து பில்லை கட்டணும். எவ்வளோ டேஸ் இருக்குதுன்னு கேல்குலேட் பண்ணலாம். டிசம்பருக்கு அப்புறம் ஜான்வரியில் 31 days ப்ளஸ் ஃபெப்ரவரியில் 28 days ப்ளஸ் அதுக்கப்புறம் மார்ச் 10 வந்து நம்ம பில்லை கட்டணும். ஸோ மார்ச்சில் 10 days இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 69 days கிடைக்கும். இதை எடுத்துகிட்டு போய் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். மொத்தமாக நம்மளுக்கு 69 days இருக்குது. டிஸ்கவுண்ட் ரேட் வந்து 5.5%. நெக்ஸ்ட்டு பில்லோட அமௌண்ட் வந்து 40,000. இப்போ வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கேல்குலேட் பண்ணலாம்.
ஃபஸ்ட்டு பில் வந்து எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு 50,000 50,000 இன்ட்டு எவ்வளோ வந்து நம்மளோட டிஸ்கவுண்ட் ரேட் 6/100 இன்ட்டு பர்சன்டேஜ்ன்றதுனால கீழே 100. எவ்வளோ டேஸ் 73 டேஸ். இது வந்து லீப் இயர் கிடையாது. ஸோ வந்து 365 டேஸ் 1 இயருக்கு. அதனால 365 கீழே போட்டுக்கணும். இப்போ இதை நம்ம கேல்குலேட் பண்ணோன்னா நம்மளுக்கு 600 கிடைக்கும். நெக்ஸ்ட் பில்லோட அமௌண்ட் வந்து 60,000 இன்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ், எவ்வளோ வந்து டிஸ்கவுண்ட் ரேட்னா 5. ஸோ 5/100 இன்ட்டு எவ்வளோ டேஸ்னா 50 டேஸ். 50/365. இதை நம்ம கேல்குலேட் பண்ணோன்னா நம்மளுக்கு 410.95 கிடைக்கும். 9 வந்து 5ஐ விட பெரிய நம்பரா. ஸோ இங்கே ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டா நம்மளுக்கு 411. நெக்ஸ்ட்டு பில்லோட அமௌண்ட் வந்து 40,000 இன்ட்டு டிஸ்கவுண்ட் ரேட் எவ்வளோனா 5.5% இன்ட்டு எவ்வளோ டேஸ்னா 69 டேஸ் பை 365. இப்போ இதை நம்ம கேல்குலேட் பண்ணோன்னா நம்மளுக்கு 415.8 கிடைக்கும். 8 வந்து 5ஐ விட பெரிய நம்பரா. ஸோ இங்கே ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 416. இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிச்சுன்னா ஃபஸ்ட்டு பில்லுக்கு 600 ருபீஸ் கிடச்சிச்சு. செகண்ட் பில்லுக்கு வந்து 411 கிடச்சிச்சு. தேர்ட் பில்லுக்கு 416 கிடச்சிச்சு. இப்போது இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 1427 ருபீஸ் கிடைக்கும். இப்போது இதுதான் ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்ட். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.